உண்மையாலுமே திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிறது திருமண சாஸ்திரப்படி 12 பொருத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 12 பொருத்தங்களும் இருந்தால்தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற விதியை மீறி குறிப்பாக 7 பொருத்தம் அல்லது 10 பொருத்தம் அல்லது 6 பொருத்தம், குறிப்பாக மிக மிக சரியாக துல்லியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான 5 பொருத்தம் இருந்ததுனாலே தாராளமாக திருமணம் பண்ணலாம். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏராளமான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது திருமண சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த 12 பொருத்தங்களில் குறிப்பிட்ட 5 பொருத்தம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தின பொருத்தம், கன பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம். இந்த 5 பொருத்தங்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் ஜாதகிக்கு தாராளமாக திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறது திருமண சாஸ்திரம் சொல்லியுள்ள மிகப்பெரிய ஐதீகமாகவே அமைஞ்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக குடும்பஸ்தானம் அப்படிங்கிற தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வலிமையாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை பொலிவாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் அழுத்தமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை திருத்தமாகவே அமையும் அப்படிங்கிறது ஐதீகமான ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் சுத்தமாக இருந்தது அப்படின்னா 8ஆம் இடம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா 8ஆம் இடத்துல சுப கிரகம் இருந்தது அப்படின்னா பயம் இல்லாத திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அயன ஜயன போக பாக்கிய விரய ஸ்தானாதிபதி ஜாதகம் வந்தது அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கை பாதகம் இல்லாமல் சாதகமான வாழ்க்கையாக, சந்தேகம் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதியாகவே சொல்லப்பட்டிருக்குது.